திசை மாறும் வாழ்க்கையே. சின்ன பொண்ணு பார்த்துட்டே நிக்காம ஒரு போசி எடுத்து தலையோட ஊத்து. சரிங்க அத்தை, இதை இப்பவே ஊத்திடுறேன். நிறுத்துங்க. அத்தை வாங்க அத்தை. அத்தை இப்ப எதுக்கு தண்ணி ஊத்துறத நிறுத்த சொன்னீங்க? என்னாச்சுங்க அத்தை? என்ன ஆச்சா? ஏண்டி என்ற மக வயசுக்கு வந்துட்டா வாங்கத்தின்னு போன் பண்ணி சொல்லி போட்டு இப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி இங்க தண்ணி ஊத்திட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? ஐயோ அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அத்தை. நீங்கள் வர்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஃபோன்லேயும் நீங்கள் எதுவுமே தெளிவாக சொல்லலை. அதனால தான் அம்மா மண்ணியும் ஊர்லேருந்து வந்த உடனே தண்ணி ஊற்றுறக்க ஆரம்பிச்சிட்டோங்க அத்தை. பிள்ளையும் ரொம்ப நேரம் வெளியில் உட்கார வச்சுட்டு இருக்க முடியாதல்லங்க அத்தை. அதனால தானுங்க அத்தை. அதை நீங்களே தண்ணி ஊற்றிக்கிறதாச்சு எல்லாம் பண்ணிக்கிறதாச்சு. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஓஹோ, என்னை கூப்பிட்டு வச்சு எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தோன்னு தானே என்னை வர சொன்னேன். ஐயோ அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அத்தை. ஐயோ சமுந்தியம்மா, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வர்றீங்களா இல்லையான்னு உறுதியாக தெரியல. பிள்ளை ரொம்ப நேரம் வெளியில் உட்கார வச்சிருக்கக்கூடாது பார்த்தீங்களோ, அதனால தான் ஊற்றலான்னு ஆரம்பித்தோம். இப்போ என்ன ஆகி போச்சுங்க, இன்னும் ஒரு ஓசியும் கூட ஊற்றலையே. ஓஹோ, இதெல்லாம் உங்கள் வேலை தானவா? அதான வார்த்தை. என்னடா வால் ஆடுதே உன்ன தலையை காணமேன்னு அதான வார்த்தை. ஐயோ அத்தை, நீங்கள் அம்மாவை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க அத்தை. நான் தான் தண்ணி ஊற்றலான்னு சொன்னேன், அதனால தான் ஊற்றுனாங்க அத்தை. இப்போ என்ன ஆகி போச்சுங்க அத்தை? ஒன்றும் தண்ணியே ஊற்றலையே, அதுக்குள்ளே வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்னங்க அத்தை? அடியை மீனாட்சி, இதெல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னை இப்படி கூப்பிட்டு வச்சு எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தோன்னு அதுதானடி உன்னோட எண்ணம். அதுக்கு தானே என்னை வர சொன்னேன். ஓஹோ, அப்போ நான் இப்போ வரலின்னா நீங்கள் தண்ணி ஊற்றிருப்பீங்க, அப்படித்தானோ? பாத்தியாக்கா இந்த பொம்பளைய வந்ததும் லேட்டு எப்படி பேசிட்டு இருக்குதுன்னு பாரு. எப்பவுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா பிரச்சனை பண்ணோன்னே வரமாட்டேக்குது. இதை ஏதாவது பண்ணோனுக்கா? ஆமாண்டி இருக்கு, நானும் அதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன ஒரு வாய் கொழுப்புன்னு பாரு. பிள்ளைக்கு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கிறமே, தண்ணி ஊற்றுற நேரத்தில் எப்படி வந்து குட்டை கிளப்பிட்டு இருக்குதுன்னு பாரு. இதையெல்லாம் யார் இப்போ அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க? இதை யார் இப்போ வர சொன்னாங்க? வந்ததும் இல்லாமல் என்ன வாய்கிளி பேசிட்டு இருக்குதுன்னு பாரு. அக்கா இந்த கிழவிக்கு மட்டும் வாய்க்கொழுப்பு எப்பவுமே அடங்காதுக்கா. ஏதாவது பண்ணி முதல்ல இந்த பொம்பளையை வெளியில் துரத்துனாதாக்கா சந்தோஷமாக நம்ம ஃபங்க்ஷனை நடத்த முடியும். இருக்கு அவசரப்படாத. இது அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம். என்னதான் இருந்தாலும் நம்ம பேசினோம்னா நம்மளையும் சேர்த்தி தான் இந்த கிழவி பேசு. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அவசரப்படாத. அக்கா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே இந்த கிழவி மண்டையில் அம்மிக்களை தூக்கி போட்டு கொல்லலாம் போல வருதுக்கா. இருக்கு இதுக்கே ஆத்திரப்பட்டா எப்படி? இன்னும் மெயின் பிக்சரெல்லாம் கிளவி வச்சிருக்கு. எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இன்னைக்கு மீனாட்சியக்கா இந்த கிளவியை ரெண்டாலோன்னு பார்த்து தான் அனுப்பிவிடும் பாரு. அக்கா இது எப்பவுமே இப்படி தானவாக்கா? ஆமாம் இருக்கு, நீ இப்போ தானே பார்க்குற. சரி பேசாமல் இன்னும் நடக்குதுன்னு வேடிக்கை பாரு. அதுக்கு மேலே இத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, எல்லாரும் பார்த்துக்குவாங்க. நீ பேசாமல் இரு. ஐயோ அத்தை, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அத்தை. நீங்கள் உறுதியாக வர்றேன்னு சொல்லியிருந்தா நான் 1 மணி நேரம் கூட இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேனுங்க அத்தை. நீங்கள் உறுதியாக எதுவுமே சொல்லலின்னு பிள்ளை ரொம்ப நேரம் உட்கார வைக்க வேண்டாமேன்னு ஊற்றலான்ட்டு ஊற்றுறக்க ஆரம்பித்தோங்க அத்தை. இப்போ என்னங்க அத்தை ஆகிப்போச்சு? இன்னும் ஒரு ஓசியும் கூட ஊற்றலிங்க அத்தை. ஆமாங்க சமந்தியம்மா, இன்னும் ஒரு ஓசியும் கூட நாங்கள் ஊற்றலிங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பிள்ளை இப்படி உட்கார வச்சுட்டு பெருவி நம்ம இப்படி பேசிகிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? ஆமாஞ்சாமி என்ற உழப்பே அத்தேனோ. நல்ல காரியம் நடக்கிற போது வந்து தடுக்கோணும், அப்படித்தானோ? அதைத்தானே நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆத்தாள் மகளுமே. அதுக்கு தானே என்னை ஃபோன் பண்ணி வர சொல்லி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஐயோ என்னங்க சமந்தியம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கவே இல்லைங்க. இப்போ என்ன ஆகி போச்சுங்க? ஆமாஞ்சாமி ஏன் பேச மாட்டீங்க? அத்தை நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நடக்கிறீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு? ஐயோ அத்தை சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை. ஏங்கத்தை இப்படி பேசுகிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அத்தை. என்னங்க மாப்பிள்ள, உள்ளே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஆமாங்க மாமா, எனக்கும் அப்படித்தான் கேட்குது. இருங்க நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இருங்க மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. இருங்க மாப்பிள்ள, எல்லாம் பொம்பளை சமாச்சாரம். அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க, விடுங்க. நம்ம போய் தலையிட்டோம்னா அது அப்புறம் சரி வராது. வேண்டாம் விடுங்க மாப்பிள்ள, அப்புறம் பார்க்கலாம். இல்லைங்க மாமா இருங்க, நானும் மாப்பிள்ளைய பிடிச்சி பார்த்துட்டே இருக்கிறேன். என்னமோ சத்தம் கேட்டே இருக்குது. என்ன ஆயிருதுங்க? இருங்க வர்றேன் நான். மாப்பிள்ள சொன்னா கேளுங்க மாப்பிள்ள. இருங்க மாமா வந்துடுறேன்.
டேய் சின்ராசு, உங்க அம்மாவாயும் கம்முன்னு இருக்காது, என்னன்னு பாருடா. அப்பா விடுங்கப்பா, இதுல எல்லாம் நம்ம தலையிட்ட கூடாது, அப்புறம் நம்ம தலை போட்டு உருட்டுவாங்க. எதுக்கு வம்பு, வந்தமா வேலை பார்த்தமான்னு போயிட்டு இருக்கோன்னு. அதுவும் சரித்த, இந்த பொம்பளை வாய் மட்டும் எப்பவுமே அடங்காது. விடுங்கப்பா, அதான் மச்சான் போயிருக்கிறாரல்ல, பார்க்கலாம் இருங்க. புள்ள இப்படி உட்கார வச்சு போட்டு பொம்பளைகளுக்கு வாய் சத்தத்தை பாரு. இந்த மணி நாள் விட்டு கொடுத்து ஏதோ ஆகிற வேலை பார்க்க வேண்டியதுதானோ. இங்க பாரு, நான் இங்க வர்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு எனத்துக்கு போன் பண்ணுனேன். பேசாம நீங்களே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதுதானோ. அப்புறம் எனத்துக்கு என்னை போன் பண்ணி வாங்கத்தேன்னு எதுக்கு இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறதுக்கா? அம்மா வாடா, பாத்தையாடா இங்க நடக்கிற கூத்த. எனக்கு போன் பண்ணி வாங்கத்தேன்னு சொல்லி போட்டு இப்ப இவியில எல்லா வேலையும் பார்த்துட்டு புள்ளைக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தா என்னடா அர்த்தம் இது? அப்புறம் எதுக்குடா எனக்கு போன் பண்ணி வர சொன்னீங்க? ஐயோ அம்மா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாமா. நீ வர்றையா இல்லையான்னு முதல்லயே போன்ல தெளிவா சொல்லியிருக்கோன்னு அதை சொல்ல மாட்டேன். அப்புறம் இங்க ஆகிற வேலை பார்த்துட்டு இருந்தே இங்க வந்து கத்திட்டு இருப்ப. ஏமா இப்படி பண்ற? அது சரி, நீ என்னைக்குடா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிற? அப்புறம் எனத்துக்கடா என்னை போன் பண்ணி வாங்கன்னு சொன்னீங்க. பேசாம நீங்களே எல்லா வேலையும் பார்த்துட்டு போக வேண்டியதுதானோ. இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்கு போன் பண்ணாமே இருந்திருக்கலாம். இதுதான் எனக்கு கொடுக்குற மரியாதையாடா? ஐயோ அத்தை, நாங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்கவே இல்லைங்கத்த. எங்களை மன்னிச்சிருங்கத்த. இப்போ பிள்ளைக்கு தண்ணி ஊற்றலாங்கத்த, அப்புறம் பேசிக்கலாம்கத்த. ஆமாம்மா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கல, விடுமா. ஏதோ தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சுக்குமா, விடுமா. டேய் செல்லத்தொரை, இதெல்லாம் நல்லா இல்லை சொல்லிட்டு நானு. போனா போகுது, உனக்காக இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன். இதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு வச்சு இப்படி அசிங்கப்படுத்துனீங்க, அப்புறம் இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன் நான். அம்மா அப்படியெல்லாம் இனிமேல் எதுவுமே நடக்காதுமா, விடுங்கம்மா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இப்போ புள்ளைக்கு தண்ணி ஊத்தலாம்மா. ம் சரிம்மா, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா பாருங்கம்மா. சரி ஊத்துங்கம்மா. ம் அதான் ராசா வாடுற ஓட்டாரெல்லாம் ஊத்துங்க. ஐயோ கடவுளே. அம்சக்கா, இந்த பொம்பளைக்கு மட்டும் ஏதாவது ஒரு கூத்து கிளப்பி விடாமல் இருந்தால் நிம்மதியாக தூக்கமே வராதட்டக்குதுக்கா. வந்து நின்றுச்சு நந்தி மாதிரி நடுவில். ஆமாண்டி இருக்கு, மாமியான்னு கெத்து காட்டிக்கொண்மல்ல, அதுக்கு தாண்டி இந்த திருந்தாத ஜென்மங்களை திருத்தவே முடியாது. ஆமாக்கா, எல்லா ஜென்மங்களுமே இப்படித்தான் இருக்குமாக்கா? ஆமாண்டி இருக்கு, 180% இப்படித்தான் இருக்குங்க. அதெல்லாம் நீ போக போக தெரிஞ்சுக்குவேன். இப்போ பேசாதடி, அப்புறம் அதுக்கும் ஏதாவது கூத்து கிளப்பி விட்டுரு. பேசாமல் நில்லு. அதுவும் சரிதாக்கா. அண்ணி, நீங்கள் பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றுங்க அண்ணி. சரி மீனாட்சி. இதென்ன புள்ளைக்கு வேறு தண்ணி தூக்கி ஊத்துறீங்க? தண்ணி மஞ்சத்தூள்னாலும் போடல போட்டிருக்குதுங்க சம்திமா, அளவா போட்டிருக்குதுங்க. அதனால உங்களுக்கு கலர் தெரியலீங்க. போட்டிருக்குதுங்க, போட்டுட்டே ஊத்துதுங்க. சரி அண்ணாட்டி, போதும் சின்ன பொண்ணு போதும். சும்மா சாங்கியத்துக்கு 4 ஓசி ஊத்துனா போதும். உனி பிள்ளை கூட்டிட்டு போய் நல்லா சோப் போட்டு நல்லா தலையெல்லாம் குளிக்க வச்சுட்டு நம்ம கொண்டு வந்த துணி எடுத்து போட்டு கூப்பிட்டு வா. சரிங்கத்த. என்னங்க மாப்பிள்ள, என்னாச்சுங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பெண்ணுங்க பாப்பாக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்க. ஓ அப்ப சரிங்க, சரி அண்ணாட்டி. அத்தை, அவங்க துணியெல்லாம் மாத்திட்டு வரட்டுங்கத்த. நீங்க வந்து உட்காருங்க வாங்கத்த. இருக்கட்டும். இப்ப என்ன அவசரம்? வரட்டு மக அழக பார்த்துட்டு அப்புறம் போய் உட்காருவோம். இல்லைங்கத்த, ரொம்ப நேரம் நின்னா நீங்க அப்புறம் இடுப்பு வலிக்குது கால் வலிக்குதும்பீங்க. அதுக்குத்தான் சொன்னேன். வாங்கத்த வந்து உட்காருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா ஒரு நாள் இடுப்பு வலிக்குது கால் வலிக்குதுன்னு பார்த்துட்டு ஆச்சு. அதுவும் சரித்தேன். மீனாட்சி, நீ போய் எல்லாத்துக்கு டீயோ காப்பியோ போட்டு எடுத்துட்டு வா சாமி போ. அக்கா நீங்க இருங்கக்கா, நாங்க போய் போட்டு வரோம். சரி அம்சே. அது என்ன சக்கரை டீ தூளெல்லாம் அங்கே செல்ஃப் கடையில வச்சேன் பாருங்க, அங்கதான் இருக்கு. பாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. சரிக்கா, நாங்கள் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன், இருங்க. சரி ருக்கு, பாருங்க ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. சரிக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம், இருங்க வந்துடுறோம். அத்தை வாங்கத்தை, வந்து உட்காருங்கத்த. பாத்தையாடி மீனா, அப்பத்தா வந்திருக்கிறாங்களே, ஒரு அத்தை வந்திருக்கிறாளே, போய் பேசலான்னு என்னால் பிள்ளைக்கு வருதுகளான்னு பாரு. வந்தமே வாங்கன்னாலும் கேட்குதுகளான்னு பாரு. எல்லாம் அவங்க ஆத்தா பழக்கமடி. அவள் சொன்னாத்தே நம்ம கூட வந்து பேசுங்க. எப்படி நின்றுட்டுக்கிறான்னு பாரு சோடா போட்டு சின்னவோ. விடுமா, இன்னும் சின்ன பிள்ளை தானே, எல்லாம் போக போக சரியாயிரு. விடுமா, நான் வேணா கூப்பிட்டு பேசிட்டாமா? அடி சோரண கட்டவளே, உன்னை விட 7 குத்து கேளசு. அவ எப்படி அவ யாத்தா வேச்ச கேட்டுட்டு நின்றுட்டுக்கிறா? நீ எனத்துக்கடி போய் பேசுறங்கிற கூறு கட்டவளே, உனக்கு ஒரு வேளவும் தெரியாது.
இல்லம்மா, அவ சின்ன பொண்ணு தானே, அதனாலதான் சொன்னேன். அதனால என்னம்மா, இருமா நான் கூப்பிட்டு பேசுறேன். அடியே வந்தம்மா வாய் மூடிட்டு இருந்தம்மான்னு இருக்கோன்னு. உனக்கு என்னத்துக்கடி வேண்டாத வேலை? நான் சொல்றது என்னவோ அதை கேட்டுட்டு கம்முன்னு குத்திட்டு கிடக்கணும். உட்காரடிக்கம்மனு. ஏம்மா நீ போமா. அம்மாடி கவிக்குட்டி, அப்பத்தா அத்தை எல்லாரும் வந்திருக்கிறாங்கல்ல, போ சாமி போய் பேசு போ. அம்மா போய் பேசுவேன், ஆனால் எனக்கு பயமா இருக்குதுமா. ஏதாவது அப்பத்தா கேட்கும், அத்தை ஏதாவது சொல்லும். எதுக்குமா வம்பு? நான் பேசாம அக்கா கிட்ட போறேன். சரி சாமி, வீட்டுக்கு வந்த வெயில வாங்கன்னு கூப்பிட்டு பழகோன்னு போட்ட பிள்ளைகோ. இன்னும் சின்ன பிள்ளைகளாவே இருந்தேன்னு பண்றது. யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா வாங்கன்னு கூப்பிடணும், தண்ணி மூந்துட்டு வந்து கொடுக்கணும். அதுதான் நம்ம குடும்ப பழக்கம். போய் 2 வாரத்தை அப்பா கிட்ட பேசிட்டு அப்புறம் போ. பாத்தையாடி, என்னமோ காதில் ஓதிட்டுக்கிறவாரு, என்னமோ முணுங்கிறவாரு. உனி வருவாரு குமரி. என்னம்மா சொல்ற? உனக்கு மட்டும் எப்படிம்மா காது கேட்குது? இவளுக்கு பற்றி எனக்கு தெரியாது. ஆமாம் சாமி, போய் 2 வாரத்தை அப்பத்தாகட்டம் அத்தகட்டம் பேசிட்டு அப்புறம் அக்கா கிட்ட போ சாமி. அப்புறம் எதுக்காவது அதுக்கும் என்னால் சொல்லுவாங்க. போ சாமி. அம்ஜி, அப்படின்னா நீங்களும் என் கூட வாங்க, போய் பேசலாம். ஐயோ, இன்ன வரைக்கும் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தேன். எனக்கு காத்தா வம்பு? வந்தனா வந்த வேலையை பார்த்தனா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இந்த இனத்துக்கு எனக்கு வம்பு. ஐயோ நீயே போசாமி. பார்த்தீங்களா, பெரியவங்க நீங்களே பயப்படுறீங்க. அப்புறம் நான் மட்டும் எப்படி போய் பேசுவேன்? நான் பேசாமல் அக்கா கிட்ட போங்க. அம்மாடி கவிக்குட்டி, அம்மா சொல்கிறனாலடி தங்கோ. அம்மா இங்கே தான் இருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. போ, நீ போய் 2 வார்த்தை என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டு போட்டு ஓடிருப்போ. போகிறேன். அப்புறம் என்ன ஏதாவது சொன்னாங்க, அப்போ நான் எதிர்த்து பேசிடுவேன் சொல்லிட்டேன். ஐயோ அம்மாடி, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்கிறீங்களாங்க அத்தை, நல்லா இருக்கிறீங்களா அப்பத்தான்னு கேட்டுட்டு போ. சரி போகிறேன். அப்பத்தா அத்தை. ஆறு அடடே சின்ன குட்டியா, வாசாமி, உனக்கு நாள் வந்து பேசணும்னு தோணுச்சே. வா. அப்பத்தா நல்லா இருக்கீங்களா? அத்தை நல்லா இருக்கீங்களாங்க அத்தை? கவி, நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஸ்கூலெல்லாம் எப்படி போகுது? லீவெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதியிருக்க? எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் அத்தை. லீவெல்லாம் ஜாலியாக இருக்குங்க அத்தை. அப்படியா? ஓகே. ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கடா? இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலைங்க அத்தை. சரி அண்ணாட்டி, அப்போ இன்னும் 10-15 நாளைக்கு லீவு தேனோ. வா, அப்பத்தாக்கிட்ட 10 நாளைக்கு இருந்து போட்டு போவியாமா? இல்லை அப்பத்தா, எனக்கு இங்கேயே ஜாலியாக இருக்கு. நான் போய் அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரேன். சரி அண்ணாட்டி போ. அப்பா தப்புச்சுண்டா சாமி. அம்மா பாத்தியம்மா, சின்ன பொண்ணுமா, அவ எவ்வளோ பாசமாக பேசுகிறான்னு பாரு. நீ தான் அது இதுன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க. பாவம்மா. அடியை கூறு கட்டவளே, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிட்டு இருந்தா இந்த காலத்தில் பொழைக்க முடியாதுடி. சூதுபாது என்னன்னு தெரிஞ்சு பொழைக்கிற கற்றுக்கோ. சரிம்மா, ஏதாவது ஒன்று சொன்னால் போது அட்வைஸ் ஆரம்பிச்சிருவியே, விடுமா. மீனாட்சி, இது என்ன டீ போட போனவையில் உன்னம் காணா? போய் என்ன பண்ணுறாங்கன்னு பாரு. போய் 10 நிமிஷம் இருக்காது, போய் பாரு. அப்புறம் உன்ற மாமி அதுக்கு மென்னாலும் சொல்லு. போய் பாரு சித்த. சரிம்மா, இரு பார்க்குறேன். இது என்னல மீனா, இந்த என்ன தண்ணி ஊற்றி ஒரு துணி மாற்றிட்டு வர்றதுக்கு இந்நேரமா? உன்ன போனவளுக்கு ஆளைவே காணோம். இவளுக்கு என்னமோ டீ போட போகிறனாலும் அவளுகளையும் காணோம். இது என்ன பொண்ணு பிள்ளைக்கா மேக்கப் பண்ணுறாங்கோ? இன்னும் ஆளுகளுக்கு காணோம். ஒரு துணியை எடுத்து மாட்டிட்டு ஒரு சீலை இப்படின்னு சுற்றிட்டு வரக்கு இந்நேரமா குமரிகளுக்கு. வரட்டு விடுமா, இப்போ என்னம்மா அவசரம்? மெதுவாக வரட்டுமே. அதுவும் சரித்தே. 10,000 ரூபாய் பட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சுற்றிட்டு வாரோணுமல்ல குமரிக்கு. அம்மா, நீ பேசாம வாய் வச்சுட்டு கம்முன்னு இருமா. ஏமா ஏதாவது பேசிட்டே இருக்கிறேன்? அடியை மீனா, பார்க்கல எத்தனை 1000 ரூபாய் பட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறாளுன்னு. வந்தாத்தேன தெரியும். அம்மா, அவங்க ஏதோ எடுத்துட்டு வந்துட்டு போறாங்க, நம்மளுக்கு என்னம்மா? பேசாம இருமா. பார்க்கலாம். இத்தனை நாள் கழிச்சு சம்மந்தி பார்க்குறமே, ஒரு பக்கத்தில் வந்து அரவணைப்பாக உட்காந்து ஒரு வார்டு கொடுமை பேசலாம். நம்ம மக்கள் இத்தனை கஷ்டப்படுறாங்களே, என்னால் உதவி பண்ணலாமா என்னோ ஏதுன்னு என்னால் பேசலான்னு இருக்குதான்னு வருந்த அம்மாளுக்கு. எப்போ பார் ஆத்தாளு மகளும் குணஞ்சு உட்காந்துட்டு நாய் பேசுகிறதே தான் வேலை. பார்க்குறேன் நானும் தேத்தன்னால தாட்டம்னு ஆழ்ந்த வெள்ள அட்டாளியில் தானே இருக்கு. எங்கே போயிட போகிறீங்க? அடியே, உங்களுக்கும் ஒரு மருமகம் வந்து சீர் சிறப்பு செஞ்சு எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு பார்த்தா அந்த வருத்தம் என்னன்னு தெரியும்.
கூடி சீக்கிரம் அந்த நாளும் வரும் மெடுங்கோ. ஆண்டவனே, எப்படியோ என்ற பிள்ளை நல்லா இருந்தா சரி.